வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பேருந்து சோதனை நடவடிக்கை காரணமாக தங்களது தொழில்துறை தொடர்ந்தும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் தெரிவிப்பு. எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன் அரசாங்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை. அரசு அதிகாரிகளுக்கும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. கடந்த அரசாங்க காலத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பாக பூரண விசாரணைகள் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு அமைய மேற்கொள்ளப்படும் பேருந்து சோதனை நடவடிக்கை காரணமாக தங்களது தொழில்துறை தொடர்ந்தும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக பேருந்து உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தோடு இணைந்து போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்படும் விசேட வாகன சோதனை நடவடிக்கை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தாம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபரை சந்தித்து தீர்வு காண தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சிவில் உடையில் அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டு பயணிகள் பேருந்துகளை ஆய்வு செய்வதோடு போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து சாரதிகளை எச்சரிக்கும் பணிகளிலும் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கைகள் முன்னோடி திட்டமாக எதிர்வரும் 19ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது. எவ்வாறாயினும் சோதனைகள் காரணமாக தங்களது பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் கீழ் பேருந்துகளுக்கு சென்ற சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகள் குறிப்பிடுகின்றனர். வேகத்தடையை நிர்ணயிக்கும் வீதி சமிக்ஞை இல்லாத இடங்களில் வேகமாக வாகனத்தை செலுத்துகின்றமைக்காக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. எனவே பிரதி போலீஸ் மாதிபருடனான சந்திப்பில் உரிய தீர்வு கிடைக்காவிடின் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தாங்கள் தள்ளப்படுவதாக பேருந்து உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். காலி அபராதுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டதுடன் சிறு தொழிலாக மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு நெடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். கடந்த 2 மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னதாக செலுத்துவதற்கு எதிர்பார்க்கும் அதே நேரம் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளதையும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என்றும் கடல் தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசி பயன்படுத்த முடியாத நிலையிலேயே இருக்கிறது என தேசிய நுகர்வோர் முன்னணியின் ஏற்பாட்டாளர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டதோடு வர்த்தக அமைச்சர் இந்த அரிசியை சமைத்து காட்ட வேண்டும் என்றும் சவால் விடுத்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் நாட்டின் சந்தையில் மரக்கறி விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதால் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு மரக்கறி வகைகள் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மத்திய வர்த்தக நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் மரக்கறி விலையை விட அதிக விலைக்கு வெளிப்பிரதேசங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று சிவப்பு பச்சை அரிசி என்ற சந்தையில் இல்லை. அதே நேரம் சந்தையில் இருக்கும் இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சரிசி மிருகங்களும் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கின்றது. வர்த்தக அமைச்சர் முடியுமானால் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும். அவ்வாறு செய்தால் இந்த பதவியிலிருந்து விலகுவேன் என்றார். தொற்றா நோயாளர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள சிவப்பு பச்சை அரிசியை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இன்று அவர்களுக்கு இந்த அரிசி இல்லாமல் இருக்கிறது. அதனால் நான் தெரிவிக்கும் விடயம் பொய் என்றால் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு என்னை கைது செய்யட்டும். இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் வெள்ளை பச்சரிசி உணவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமான வகையில் இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார். முன்னதாக சட்டவிரோதமாக சுண்ணக்கற்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் கட்டுமான பொருள் விற்பனை நிலையம் ஒன்றின் பாரகூர்தி ஒன்று அண்மையில் கைப்பற்றப்பட்ட நிலையில் உரிய அனுமதியோடு அகழப்பட்ட சுண்ணக்கற்களை குறித்த வாகனத்தில் இருந்ததாகவும் தாங்கள் சட்டவிரோதமாக வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை எனவும் குறித்த கட்டுமான பொருள் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யாழ் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் பார்வையிட்டதோடு பிரதேச மக்களுடனும் கலந்துரையாடினார். இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த தொழிலை புரிகின்ற வியாபாரிகளோ தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கிராம சேவகர், புவி சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோரே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். அத்துடன் இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் விளைகின்றேன். இந்த விஜயத்தின் போது அமைச்சரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன், இளங்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த அரசாங்க காலத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடத்தப்பட்ட கண்காட்சி மற்றும் நிகழ்வு தொடர்பாக நிதி மோசடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் பூரண விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் இளைஞர் சேவைகள் பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நோக்கங்களுக்காக அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த திட்டத்தில் 323 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாதீட்டில் இளைஞர் விவகார அபிவிருத்திக்காக 1000 மில்லியன் ரூபாய் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த நிகழ்ச்சிக்காக மாத்திரம் அதிக தொகையை செலவிட்டுள்ளமை பாரிய மோசடி என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த சம்பவம் குறித்து தம்மால் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் அதன்படி கணக்காய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட ஏனைய தரவுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். நடப்பு ஆண்டில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதே எமது இலக்கு என வெளிவிவகார சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பெந்தோட்டை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத நிலையத்தின் ஆரம்ப வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி கடந்த வருடத்தின் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கான 2 மில்லியனை எட்டியுள்ள நிலையில் இந்த வருடம் அந்த எண்ணிக்கையை 3 மில்லியன் வரை அதிகரித்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இதன்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அளவை அதிகரிப்பது போன்று சுற்றுலா பகுதிகளின் முன்னேற்றத்தையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எமது நாட்டின் பிரதிபலிப்பு, எமது நாட்டின் கலாச்சாரம், எமது நாட்டின் வரலாறு, இந்த 3 விடயங்களையும் சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய காலத்தில் அனுபவிக்க முடியுமாகிறது. அதேபோன்று எமது வரலாற்றை உலகுக்கு கொண்டு செல்லும் மத்திய நிலையமாக சுற்றுலாத்துறை திகழ்கின்றது. அத்துடன் சில நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவுக்காக மாத்திரமின்றி இங்கு வியாபார நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறார்கள். இது இந்த காலத்தில் நாங்கள் எதிர்கொண்டு வரும் பாரிய பிரச்சனையாகும். எனினும் எமது சுற்றுலா கைத்தொழிலை உயர்தரத்தில் மேற்கொள்வதன் மூலம் அதனை தோற்கடிக்க முடியும் என்றும் தெரிவித்திருந்தார். புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தரமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மாத்திரமே நாட்டிற்கு அனுமதிக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது வெளிநாட்டு நாணய மற்றும் அரசு வருமான பிரச்சினைகளுக்கு உதவும் என்றும் அந்த சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை குறைப்பதற்கும் உயர்தர பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்குவிப்பதற்கும் தமது சங்கம் அரசாங்கத்திற்கு ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இது அமெரிக்க டாலர்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். அத்துடன் நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் ஒரு வாகனத்தை வாங்கவும் அரசு வருமானத்தை அதிகரிக்கவும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் வாகனங்களின் இறக்குமதியால் சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.